ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் தேங்காய் பவுடர். இந்த தேங்காய் பவுடர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்வீட் செய்யறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கீரை செய்யறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வீணா போகாது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டேஸ்டி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேங்காயோட அடிப்பகுதியில் உள்ள கருப்பெல்லாம் எடுத்துட்டேன். நான் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடிப்பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். மிக்சியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப நார்மலாக அரைக்காம பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் தண்ணி எதையுமே ஆட் பண்ணல, பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா போதும். நெக்ஸ்ட், இந்த ப்ராசஸ் செய்யும் போது அடுப்பை சிம்மில் தான் இருக்கணும். பேன்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காயை ஆட் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சே வறுக்கணும். 5 to 7 minutes வரைக்கும் நம்ம வறுக்கணும். தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போற வரைக்கும் சிம்மில் வச்சே வறுக்கணும். ஃபுல்லில் வச்சிங்கன்னா தேங்காயோட கலர் மாறிடும். நம்ம செய்கிற தேங்காய் பவுடர் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதிக நாள் யூஸ் பண்ணிக்கலாம். Five to 7 minutes வரைக்குமே நம்ம சிம்மில் வச்சுதான் வறுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், 7 minutes ஆயிடுச்சு. பாருங்க, நம்ம தேங்காய் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதோட ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம டேஸ்டி ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.